ஆண்டாள் அழகர் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம பார்க்க இருப்பது ஸ்ரீ நரசிம்ம வைபவம் பகுதி 7. லக்ஷ்மிக்கு பிடித்தவன். எம்பெருமானின் இடதுபுறம் இருக்கும் லக்ஷ்மி தேவியின் திருவடிகளை பற்றினால் பெருமானின் திருவடிகளை பற்றிவிடலாம். அவர் தனது இடது திருவடியை மடித்து கொண்டிருக்கிறார். வலது திருவடியை கீழ் நோக்கி நீட்டி கொண்டிருக்கிறார். லக்ஷ்மியின் திருவடிகளை பற்றிய பிற்பாடு நம்முடைய திருவடிகளை பற்றுங்கள். அப்படி பற்றினால் பேரின்ப வாழ்க்கை கிட்டும். இவ்வுலக இன்பமும் கிட்டும், அவ்வுலக இன்பமும் கிட்டும். மோக்ஷ ஆனந்தத்தையே பெறலாம் என்று சொல்லிக்கொண்டே இந்த திருத்தலத்தில் மைசூரில் உள்ள எதிராஜ மடத்தில் பெருமான் எழுந்தருளி இருக்கிறார். எல்லா ஆழ்வார்களுமே ஸ்ரீ நரசிம்மனை பாடியிருக்கிறார்கள். மணவாள மாமுனிகள் தனது உபதேச ரத்தினமாலையில் தெரிவித்திருக்கிறார். ஐப்பசி இலோனாம் அவிட்டம் சதையுமிவை உவப்பிலாவா நாட்கள் உலகத்தீர். பொதுவாக நம் மாதங்களை என்ன சொன்னால் நாம் என்ன செய்வோம்? நாம் சித்திரை, வைகாசி என்று என்ன ஆரம்பிப்போம். ஆனால் ஐப்பசி என்று ஆரம்பிக்க வேண்டுமாம். ஏனெனில் ஆழ்வார்களில் முதல்வர் ஐப்பசியில் அல்லவா அவதரித்தார். நட்சத்திரங்களை என்ன சொன்னால் நாம் என்ன செய்வோம்? அஸ்வினி, பரணி, கார்த்திகை என்று என்ன ஆரம்பிப்போம் அல்லவா? அப்படி எண்ணாமல் திருவோணம் என்று ஆரம்பித்து என்ன வேண்டுமாம். ஏனெனில் ஐப்பசி திருவோணத்தில்தான் பொய்கையாழ்வாருடைய திரு அவதாரம் நடந்தது. திருக்கோவிலூர் என்ற ஊரிலே இடைக்கலியில் 3 ஆழ்வார்களும் சந்தித்து கொண்டார்களாம். இவர்கள் 3 பேரும் வெவ்வேறு இடத்திலே திரு அவதாரம் பண்ணியவர்கள். முதலாமவர் காஞ்சியில் அவதரித்தவர், இரண்டாமவர் திருக்கடல் மல்லையிலே அவதரித்தார், மூன்றாமவர் மயிலாப்பூரிலே அவதரித்தார். அவர்கள் பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் ஆவார்கள். அவர்கள் மூவரும் திருக்கோவிலூரில் போய் சேர்ந்தார்கள். 3 பேரும் 3 திருவந்தாதிகளை பாடினார். முதல் திருவந்தாதி பொய்கையாழ்வார் பாடினார். வையத்தகலியா வார்க்கடலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடராளியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை இடராளி நீங்குக என்றார். நம் பாவங்கள் அனைத்தும் இடர்கள் அனைத்தையும் நீக்குமாம். அதற்காக இதோ விளக்கேற்றினேன் என்ற பொய்கையாழ்வார் என்று ஏற்றி வைத்தார். அடுத்து பூதத்தாழ்வார் 2வது திருவந்தாதியை பாடினார். அன்பே தகலியா ஆர்வமுமே நெய்யாக இன்புறு சிந்தை இடர்திரியா நண்புருகி ஞானச் சுடர் விளக்கேற்றினேன் நாரருக்கு. ஞானத்தமிழ் புரிந்த நான் 2 பேருமாக சேர்ந்து பெரிய விளக்காக ஏற்றிவிட்டார்கள். 3வதாக பேயாழ்வார் பாடினார். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருகன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன், புரிச்சங்கம் கை கண்டேன், என் ஆலிவண்ணன் பால் இன்று என் சேவித்தார் பேயாழ்வார். இந்த 3 ஆழ்வார்களும் ஐப்பசி திருவோணம், அவிட்டம் மற்றும் சதய நட்சத்திரத்தில் அவதரித்ததாம். ஐப்பசியில் ஆரம்பிப்பார்கள். அப்படியானால் கடைசி மாதம் எது என்று கேட்டால் கார்த்திகை மாதம், திருமங்கையாழ்வார் அவதரித்த மாதம். அப்படியானால் கடைசி நட்சத்திரம் எது என்று கேட்டால் கிருத்திகா நட்சத்திரம். அவர் கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகையில் திரு அவதாரம் பண்ணினார் திருமங்கையாழ்வார். இவர்கள் நரசிம்மரை எப்படி தரிசனம் பண்ணினார்கள்? பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதியில் சொல்கிறார். தழும்பு இருந்த சாருகனான் தோய்ந்தவாம் அங்கை தழும்பு இருந்ததால் சடகம் சாடி தழும்பு இருந்த பூங்கோதையால் வெறுக பொன் பெயரோன் மார்பிடந்த வீங்கோத வண்ணர் விரல். கடல் போன்ற நீலவர்ணம் படைத்த பெருமானின் விரல் என்றால் சக்தி. அழகிய இடது தோளில் எப்போதும் விரல் இருக்குமாம். அது தேய்ந்து அவரது இடது தோளில் தழும்பு ஏற்பட்டு விட்டதாம். சொரசொரப்பு இருக்கும். எப்போதும் லக்ஷ்மி தேவி பெருமாளை ஆலிங்கனம் பண்ண வந்தாலும் அந்த சொரசொரப்பு இருந்தால்தான் அணைப்பாளாம்
ஏனெனில் மழுமழுப்ப வென்றிருந்தால் அந்த ஆணுக்கு வீரமே என்று இல்லை அர்த்தமாம். ஒரு ராஜாவை அவனுடைய தர்மபத்தினி கைப்பிடிக்க வேண்டுமானால் அங்கங்கே அடிபட்டு தழும்பிருக்க வேண்டுமாம். நாட்டை ஜகத்தை ரட்சிக்கும் போது அந்த தழும்பு ஏற்பட்டிருக்க வேண்டுமாம். அப்படி இருந்தால்தான் பத்தினிக்கு பிடிக்குமான். விரல் தேய்ந்து அவரது இடது தோளில் தழும்பு ஏற்பட்டு விட்டதாம். வைபவம் தொடரும். இதன் தொடர்ச்சியை மற்றொரு பதிவில் அடுத்த பதிவில் சந்திப்போம். வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களே, வீடியோவை லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.